लक्ष्मीनाथसमारम्भां नादयामनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां यदिराजाय विद्महे श्रीभाष्यकाराय धीमहि तन्नो रामानुजार्य प्रचोदयात् ஆழ்வார்கள் திருவடிகளே சரணம் எம்பெருமானார் திருவடிகளே சரணம் ஜீய திருவடிகளே சரணம் यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुक्म व्यामोगदस्ततितरानदृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दयैकसिन्धो रामानुजस्य शरणं शरणं प्रपद्ये நீரார் கடலும் நிலம் முழுதுண்டு ஏழார் ஆளும் இளந்தொழில் மேல் வீழ்ந்தாய் சீரார் திருவேங்கடமாமலை மேயாராமுதே அடியேர் கருளாயே. எல்லாம் அல்ல ஏழ்மலையான் பெருங்கருணையால் 4000 திவ்ய பிரபந்த பாசுர பதிவேற்றனின் வரிசையில் இன்றைக்கு 2081வது நாள் பாசுர பதிவேற்றம். திருமங்கையாழ்வார் அருளிய பெரிய திருமொழியிலே 7ஆம் பத்திலே வரக்கூடிய 3ஆம் திருமொழியினுடைய 10வது பாசுரம் 630வது பெரிய திருமொழி பாசுரம். இந்த பாசுரத்தோடு திருநறையூர் பாசுரம் 6ஆம் பத்திலே 3ஆம் திருமொழியிலே தொடங்கி இந்த 7ஆம் பத்திலே 3ஆம் திருமொழியுடைய கடைசி பாடலோடு 100 பாசுரங்களால் மங்களாசாசனம் செய்திருக்கிறார் திருநறையூர். திருநறையூர் பெருமாளுக்குள்ள விசேஷமே அடியார்களை முன்னிறுத்தி தான் பின்னிருந்து அவர்களுக்கு ஆட்பண்ணுவதுதான் என்று சொல்லுகிறார்கள் பெரியோர்கள். பிரசித்தமாக திருநறையூர் என்று ஆழ்வாரால் மங்களாசாசனம் செய்யப்பட்டிருந்தாலும் கூட இந்த கோவில் நாச்சியார் கோவில் என்றே அழைக்கப்படுகிறது. நாச்சியாருக்குத்தான் இங்கே ஊர்வலங்களிலே முதல் மரியாதை. நாச்சியாருக்கு பின்னால் தான் பெருமாளே வருவார். அதுபோல இந்த 100 பாசுரங்களிலே இந்த 100வது பாசுரத்திலே பொதுவாக பலன் சொல்லி தலை கட்டுகிற போது பெருமாள் பெயரையெல்லாம் சொல்லிவிட்டு அப்புறம் கலியன்னு சொல்லி முடிப்பார். ஆனால் இந்த பாசுரம் துவக்கத்திலேயே தான் யார் என்பதை சொல்லிவிட்டு அப்படி அடியார்களுக்கு உற்றவனாக இருக்கக்கூடிய நம்பியுடைய அருள் பெற்றவன் நான், அப்படிப்பட்ட நம்பியை தொழுபவர்களுக்கு பாவங்கள் சேராது என்று சொல்லி முடிக்கிறார் இந்த பாசுரத்தை. முதலிலே தனியன் கலையாமி கலித்வம்சம் கவின்லோக திவாகரம் யசோகோபி பிரகாசாமி ஆவித்யம் நிகதம் தம வாழி பரகாலன் வாழி கலிகன்றி வாழி குறையலூர் வாழ்வேந்தன் வாழியரோ மாயோனை வாழ்வழியால் மந்திரங்கொள் மங்கையர்கோன் தூயோன் சுரமானவேல் நெஞ்சுக்கு இருள் கடி தீபமடங்கா நெடும்பிறவி நெஞ்சுக்கு நல்ல அமுதம் தமிழ் நன்னூல் துறைகள் அஞ்சுக்கு இலக்கிய மாரண சாரம் பரசமய பஞ்சு கடலின் பொறி பரகாலன் பணுவல்களே எங்கள் கதியே ராமானுசமுனியே சங்கை கடுத்தாண்ட தவராசா பொங்கு புகழ் மங்கையர் கொண்டு இந்த மறையாயிரம் அனைத்தும் தங்குமணம் நீ எனக்கு தா மாலை தனிவழியே பறிக்கவாடும் என்று கோலி பதிவிருந்த கொற்றவனே வேலை அனைந்திரனும் கையால் அடியேன் வினையை துணித்தருள வேணும் துணிந்து. 630வது பெரிய திருமொழி பாசுரம். தோடு விண்டலர் பூங்கொழில் மங்கையர் தோன்றல் வாழ் கலியன் திருவாலி நாடன் நன்னிறையூர் நின்ற நம்பிதன் நல்ல மாமலர் சேவடி சென்னியில் சூடியும் தொழுதும் ஆடியும் தொண்டர்கட்கு அவன் சொன்ன சொல் மாலை பாடல் பத்திவை பாடுமீன் தொண்டீர் பாட நும்மிடை பாவம் இல்லாவே. நம்முடைய பிறவிக்கு காரணமே நாம் செய்கிற பாவ புண்ணியங்கள் தான். கர்மவினைகள் முற்றும் ஒழிந்தால் நாம் முக்தி நிலையை அடையலாம். அப்படி அடைய வேண்டும் என்று சொன்னால் பூக்கள் இதழ்களானவே விரிந்து இருக்கக்கூடிய பூஞ்சோலைகளுடைய திருமங்கை நாட்டில் உள்ளவர்களுக்கெல்லாம் தலைவராகவும் திருமாலி நாடுக்கு பிரபுவானவராகவும் இருக்கக்கூடிய ஓங்கிய வாழ்வுடைய கைகளை உடைய ஓங்கிய வாளை உடைய கலியனான அந்த திருமங்கையாழ்வார் திருநறையூர் நம்பியை பற்றி பாடிய தொழுது வணங்கி எழுந்து வணங்கி எழுந்து ஆடி என்றால் தன்னுடைய நிலை மறந்து பெருமாளை நினைத்தே ஆடியும் கூத்தாடியும் பாகவதர்களுக்கு உரியதாக அவர்களுக்கு உஜ்ஜீவனமாக செய்யக்கூடிய இந்த சொல் மாலையாகிய 10 பாசுரங்களை யாரெல்லாம் பாடுகிறார்களோ அவர்களுக்கு பாவங்கள் நிற்காது என்று சொல்லிவிட்டு நீங்களும் பாடுங்கள் என்று நம்மை பார்த்து சொல்லுகிற பாசுரம். கண்ணுள் சுழன்று என்று 6ஆம் பத்திலே முதலிலே பாசுரத்தை தொடங்கினார். இதோடு இந்த பாசுரத்தோடு 100 பாசுரங்கள் திருநறையூரை மங்களாசாசனம் செய்கிறார். பெருப்பாடுகளில் எல்லாம் நாச்சியார் முன்னேற பின்னால் பெருமாள் வருகிறார். ஒரு சம்பிரதாயம் இன்றைக்கும் நாச்சியார் கோவிலில் இருக்கிறது. எம்பெருமான் தன்னுடைய மேன்மையை அடக்கி கொண்டு தன் அடியார்களுக்கு மேன்மையை பிரகாசிப்படுகின்ற திருப்பதி. இதனால் இத்திருப்பதியின் பாடலை முதலிலே பேசுகிற பொழுதே
எம்பெருமானுடைய தன்மை விளங்க வேண்டும் என்பதற்காக ஆழ்வார் தன்னை பற்றி முதலிலே பாடிவிட்டு பின்னகு பெருமாளை பற்றி பாடுகிறார். தோடு விண்டலர் கும்பழன் மங்கையர் தோன்றல் வாட்கலியன் திருவாலின் ஆடன் என்று ஆழ்வார் தன்னை பற்றி முதலிலே சொல்லிவிட்டு தொண்டர்களுக்குரியவனிவன், எனவே தொண்டனாகி எனக்கு அருள் புரிந்தால் போல் உங்களுக்கும் அருள் புரிய வேண்டும் என்றால் இந்த பாசுரங்களை பாடுங்கள் என்று சொல்கிறார். தொண்டர்களுக்கு அமுதுன்னு சொல் மாலையில் சொன்னேன் என்னுமா போலே தொண்டர்களுக்கு அமுதம் போல இந்த பாமாலைகளை கொடுத்திருக்கிறேன், நீங்கள் இதை படித்து கேட்டு பலன் பெறுங்கள், நீங்களும் பெருமாள் பாதத்தை அடைந்து நல்ல கதியை அடைவீர்கள் என்று சொல்லுகிற பாவங்கள் நிற்காது என்று சொல்லி திருநறையூர் பாசுரங்களை நிறைவு செய்கிறார் ஆழ்வார். நாமும் நிறைவு செய்கிறோம். நாளை முதல் 7ஆம் பத்தினுடைய 4ஆம் திருமொழியான திருச்சேரை என்ற திவ்ய தேசத்தை பார்க்க இருக்கிறோம். திருச்சேரை 10 பாசங்களால் மங்களாசாசனம் செய்திருக்கிறார் திருமங்கை ஆழ்வார். 632 640 வரை திருச்சேரை பற்றி பார்க்க இருக்கிறோம். மீண்டும் ஒருமுறை இந்த 630வது பாசுரம். தோடு விண்டலர் பூம்பொழில் மங்கையர் தோன்றல் வாழ்கலியன் திருவாலி நாடன் நன்னறையூர் நின்ற நம்பிதன் நல்ல மாமலர் சேவடி சென்னியில் சூடியும் தொழுதும் ஆடியும் தொண்டர்களுக்கு அவன் சொன்ன சொல்மாலை பாடல் 10 இவை பாடுமீன் தொண்டீர் பாட நும்மிடை பாவம் நில்லாவே காயன வாச்சா மனசேந்திரியவா உத்யாத்னவா பிரதேசுவாவாது கரோமியத்து சகலம் பரஸ்மி ஸ்ரீமன் நாராயணாயன் சமர்ப்பியாமி. உடலாலும் உள்ளத்தாலும் வாக்காலும் சகலவிதமான பாவங்களும் தோஷங்களும் நிறைந்ததாக உலகத்தினுடைய செயல்படுத்த போதிலும் அடியேன் செய்கிற நல்வினையோ தீவினையோ அத்தனையும் உன்னுடைய கவனமலர் பாதங்களில் சமர்ப்பிக்கிறேன் கண்ணா. காத்துள்வாய் கண்ணா, ஏற்றுக்கொள்வாய் கண்ணா. எப்போதும் திருநாமம் கண்ணா 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 என்று நாள்வது கல்விவாய் கண்ணா. சர்வத்திர கோவிந்தநாம சங்கீர்த்தனம். கோவிந்தா 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 கோவிந்தா.